விஷயங்கள் நம்ம வேலைக்கு குறைக்கிற மாரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஆட்டுக்கல்ல, அம்மிக்கல்ல அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டைம் வந்து அதுக்கு செலவிடுற மாரி இருக்கும். மத்ததுல செலவு பண்ண முடியாது. அதனால மிக்ஸி, கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவிங்க வந்து குடுக்குது. கண்டிப்பா அத வந்து ஒத்துக்கணும். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வந்து வாங்குறதுனால எந்த ஒரு தப்புமே இல்ல. எல்லா பொருளையுமே வாங்க வேணான்னு சொல்லல. சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிக்ஸி, கிரைண்டர் மாரி. அந்த மாரி நெறைய வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டே வரம்போது, சில விஷயங்கள் வந்து தேவையில்ல அப்படின்னு தோணுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டை வேக வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு பொருள் வந்திருக்கு இல்லையா? முட்டை வந்து முட்டை மட்டும் தான் அதில வேக வைக்க முடியும். அந்த எலக்ட்ரிக் மாரி இருக்கு. அதில முட்டை ஹோல் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 4 முட்டையோ, 5 முட்டையோ தான் அதில வேக வைக்க முடியும். அந்த முட்டை மட்டும் வேக வைக்கிறது வாங்கணும் அப்படின்னா, அத வைக்கிற இடத்த நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம குடுத்தே ஆகணும். அத கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வந்து செலவு பண்ணணும். அத செலவு பண்ணி தான் நம்ம வாங்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு குக்கர் வந்து ஒரு சின்ன 2 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணிட்டோம்னா, நான் இப்போ ஒரே ஒரு முட்டை காலையில ஹஸ்பண்டுக்கு அவிச்சு குடுப்பேன். அது வந்து 1 முட்டை போட்டு கரெக்ட்டா ஒரு 2 விசில் வச்சேன் அப்படின்னா, அந்த 2 லிட்டர் குக்கர்ல கரெக்ட்டா வெந்துரும். இந்த 2 லிட்டர் குக்கர நான் வந்து முட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணாம, மத்த நெறைய டிஷ்ஷஸ் கொஞ்சமா பருப்பு வேக வைக்கிறது, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது, இந்த மாரி நெறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த குக்கர. இத வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். கீரை கட் பண்றதுக்கு, ஆப்பிள் கட் பண்றதுக்கு, இந்த மாரி தனித்தனியா வந்து பொருள் வாங்காம, ஒரு பொருள் வாங்குனோம் அப்டின்னா, அது நெறைய இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்டின்னா நல்லது. இப்ப கத்தி ஒண்ணு வாங்கி வச்சுட்டோம்னா, அதே கத்தியில நம்ம ஆப்பிளும் கட் பண்ணலாம், கீரையும் கட் பண்ணலாம். இப்ப ஆப்பிள் கட் பண்றதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்கு இல்லையா? அந்த மாரி வாங்காம, ஒரு பொருள வந்து நம்ம வாங்குறோம் அப்டின்னா, அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாரி, குறைஞ்சது ஒரு 2, 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ற மாரி வச்சுக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து என்னோட வேலைகள குறைச்சுக்கிறதுக்கு கிச்சன்ல நான் வாங்குன முக்கியமான பொருள வந்து சொல்றேன். இத கண்டிப்பா நீங்களும் வாங்கணும்னு சொல்லல. ஆனா இது எல்லாமே எனக்கு ரொம்பவே இந்த பொருள் எனக்கு ரொம்பவே நேரத்த வந்து கம்மிப்படுத்தி குடுக்குது. கிச்சன்ல நான் வேலை செய்ற நேரங்கள்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோடியாக் மிக்ஸியில வர இந்த கட்டர். அதில பார்த்தீங்கன்னா, இந்த கீரைய கட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்றதுக்குலாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஜோடியாக் மிக்ஸி பெரிய ஜார்ல பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு கூட பெனையலாம். ஆனா சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பெனையணுமேன்னு சொல்லிட்டு நான் கையிலேயே வந்து அதே ஸ்பீட்லயே நான் கையில வந்து ஸ்பீடா பெனையிறனால, நான் சப்பாத்தி மாவு இதுவரைக்கும் நான் அதில பண்ணதில்ல. ஆனா வந்து கொஞ்சமா வாங்குன புதுசுல பண்ணதுண்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கையிலேயே வந்து அதே ஸ்பீட்ல தாங்க நான் கட் பண்றோன்னு சொல்லிட்டு, அந்த சேர வேற கழுவணுமேன்னு சொல்லிட்டு, நான் இப்ப கையிலேயே வந்து பெனஞ்சிறது. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காய்கறி கட் பண்றதுக்கு, கீரைலாம் கட் பண்ண ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? அதுக்கு இதில போட்டு ஒரே ஒரு சுத்து ஊத்துறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாவும் வந்து நல்ல பொடியா கட் ஆயிரும். நம்ம கையில கட் பண்றத விட நெறைய டைம் வந்து மிச்சமாகும். முக்கியமா கீரை கட் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டெய்லியுமே நான் வந்து கீரை வந்து சமைச்சிருவேன் பெரும்பாலும். அதனால எனக்கு கீரை கட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுலயே